ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நல்ல சத்தான சுவையான ராகி லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. வீடியோவில் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராகி லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நட்ஸு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நட்ஸு சேர்த்து நம்ம இந்த ராகி லட்டு செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போது முந்திரியும் பாதாமும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வறுபட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ரவையை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க. எள் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எள் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுறணுங்க. பாருங்கள், எள் ரவை எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டுச்சு. இப்போ இதில் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துட்டு செய்யும்போது 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ராகி மாவை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ராகி மாவை நல்லா வறுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு கலர் மாறினதுக்கப்புறம் இந்த ராகி மாவை எடுத்து நம்ம தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ராகி லட்டுக்கு வந்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்குங்க. வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சா போதுங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்குங்க. நம்ம வடிகட்டி சேர்க்குறது ரொம்பவே நல்லது. கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவு, ரவை, எள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. வெள்ளை கரைசல் வந்து நம்ம சேர்த்துக்க ராகி மாவு, ரவை எல்லாத்தையுமே வந்து நல்லா இழுத்து வெந்து வருங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட தான் ஆச்சு. நல்லா இந்தளவுக்கு கெட்டிப்பட்டிருக்கு. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா திக்காகி கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரியையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். ராகி பிடிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரவையும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. எள்ளும் வந்து சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ராகி மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப சத்தான ராகி லட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. டெய்லியும் பசங்களுக்கு நம்ம ஒவ்வொரு உருண்டை கொடுத்தா போதுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி லட்டு ரெசிபியை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் பூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.